சிவனே வந்து நந்தியை வெளியே போ அப்படின்னு சொல்லி சிவன் கோயிலில் நந்தியே இல்லாமல், அதாவது சிவன் முன்னாடி நந்தியே இல்லாத கோயிலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வரும். சரி, என்னன்னு பார்க்கலாமா? சிவன் கோயிலிருந்து கண்ணீரோடு வெளியேறிய நந்தி. பொதுவாக சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையே இருக்கிற தொடர்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சிவன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எதிராக நந்தி இருப்பார் இல்லையா? சிவன் கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சிவனுக்கு எதிராக அவரை பார்த்தபடி மண்டியிட்டு அமர்ந்த நிலையில் இருக்கிற நந்தியை தான் நம்ம பார்த்துருப்போம். இது என்ன புதுசாக சொல்கிறீங்க? சிவன் கோயிலேருந்து கண்ணீரோடு வெளியேற நந்தி அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வரிகள் நிஜமாவே உண்மைதாங்க. சிவன் கோயிலிருந்து கண்ணீரோடு வெளியேறிய இல்லை சிவபெருமானால் வெளியேற்றப்பட்ட நந்தியோட கதை தான் இது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அருகே உள்ள பஞ்சவதி கபாலீஸ்வரர் மகாதேவ் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி வைக்கப்படலை. நாட்டிலேயே நந்தி இல்லாத சிவன் கோயில் இது ஒன்று தாங்க. இதன் பின்னணியில் ஒரு வரலாறு இருக்குது. ஒரு முறை இந்திர சபையில் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது. சிவந்த கண்களோட சிவபெருமான் சினத்தில் இருந்தபோது பிரம்மனுடைய 5 தலையில் 4 தலைகள் வேதங்களை உச்சரித்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு தலை மட்டும் சிவனோட தர்க்கத்தில் ஈடுபட்டது. வெகுண்ட சிவபெருமான் அந்த தலையை கொய்யறாரு. அந்த செயலால் சிவனுக்கு பிரம்மஹத்யா, பிராமணனை கொல்லுதல் தோஷம் ஏற்படுத்துங்க. இதற்கு பரிகாரம் தேடி பூலோகம் முழுவதும் சுற்றுறாரு. ஆனால் பாவ நிவர்த்திக்கோ வழியே கிடையாது. சோமேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல சிவன் வந்தபோது பசு ஒன்று தன்னுடைய கன்றுடன் பேசுவதை கேட்குறாரு. பிராமணன் ஒருவனை தனது கொம்பால் குத்தி கொன்ற பிரம்ம ஹத்தியா பாவத்திற்கு ஆளான அந்த கண்ணுக்கு தாய் பசு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதன்படி பரிகாரத்திற்காக பசுங்கன்று சென்ற திசையை பின்பற்றி சிவபெருமானும் போகிறாரு. பஞ்சவதி அருகே வந்ததும் கோதாவரி ஆற்றில் பசுங்கன்று நீராடி தன்னுடைய பிரம்மஹத்திய பாவத்தை போக்கி பழைய நிலைக்கு திரும்புது. அதே இடத்துல சிவனும் நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறாரு. பின்ன அருகே அந்த மலையில் சிவபெருமான் குடிகொள்கிறாரு. சிவனை பின்தொடர்ந்து சென்ற பசு அவருக்கு முன்னாடி மண்டியிட்டு அமருது. ஆனால் இதுக்கு சிவன் ஒத்துக்கவே இல்லை. தன்னை பிரம்மஹத்திய பாவத்தில் இருந்து விடுவிச்சது அந்த பசு. அந்த பசு தானே சிவனுக்கு வழி சொல்லியிருக்கு. அதனால் வழி சொன்னவங்க குருவுக்கு சமமானவங்க. அதனால் தன்னுடைய முன்னாடி அமரவே கூடாதுன்னு நந்தியை கேட்டுக்கிறாரு. ஆனால் நந்தியோ சிவபெருமான் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியால் கோயிலிருந்து வெளியேற மறுத்து தன்னை அனுமதிக்குமாறு சிவன்கிட்ட மன்றாடியது. இருந்தாலும் சிவபெருமான் கண்டிப்போடு வெளியேற சொன்னதுனால தன்னுடைய இயலாமை நினைத்து சிவனுக்கு எதிரில் இருக்கும் பாக்கியத்தை இழந்து விட்டோமே அப்படிங்கிற சோகத்தில் அந்த சிவாலயத்திலிருந்து கண்ணீரோடு வெளியேறுதுங்க அந்த நந்தி. இந்த நிகழ்வு புராண காலங்களில் இருந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கும் இந்த கோயிலில் நந்தி சிலை வைக்கவே படலை அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.